சிலந்தியாக மாறிய மால்யவான் இறந்த பின் பிறவிப் பயனாக கோட்செங்கண்ணன் என்ற அரசனாக சோழ மன்னன் சுபதேவன் கமலவதி என்ற தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். இவர் 78 மாடக்கோவில்கள் கட்டியுள்ளார். அதில் முதல் மாடக்கோவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்பது கூடுதல் சிறப்பு. யானை புகாவண்ணம் அமைய பெற்ற இவ்வாலயம் தந்தி புகாவாயில் என்ற பெயரை பெறுகிறது. இத்திருத்தலத்திற்கு நாவலம் தீவு, ஜம்புகேஸ்வரம், ஜம்புவனம், இவக்கா, இபவனம், காவை, தந்திவனம் என்ற பெயர்களும் உண்டு. பார்வதி தாயார் ஞானம் பெற்ற இடம் என்பதால் ஞான பூமி, ஞானக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக புகலிடம் பெற்றவர். இவ்வாலயம் கூடற்சதுக்கம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. திருமயேந்திரம், திருக்கைலாயம், திருவாரூர், திருவானைக்காய் என்ற 4 திருத்தலங்களை உள்ளடக்கியது. கொடிமரத்தின் அருகிலுள்ள 4 தூண்களும் கூடற்சதுக்கத்தை எடுத்துரைக்கின்றன. கூடற்சதுக்கத்தை பற்றி பெரிய புராண பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.